ஜனாதிபதியின் அறிவிப்பால் டயஸ்போராவுக்கு திருப்தி. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த என்பதாக இது செய்தி வருகிறது. உத்தியோகபூர்வ இல்லம் பறிக்கப்படும் என்றும் பாதுகாப்புக்கு நியமிக்கப்பட்ட அதிகாரிகள் நீக்கப்படுவார்கள் என்றும் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க கூறியது தேர்தலில் அவர்களுக்கு உதவிய தமிழ் புலம்பெயர்ந்தோரின் கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்காகும் என்று முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ இவ்வாறு கூறியிருக்கிறார். இன்று பலர் கடந்த காலத்தை மறந்துவிட்டதாகவும் முன்னாள் ஜனாதிபதியினால் இவ்வாறு கூறப்பட்டிருக்கிறது. தனது உத்தரவு பேரில் செயற்பட்டு விடுதலை புலிகள் நாட்டுக்கு ஏற்படுத்த முயன்ற பெரும் அழிவை தடுத்தவர்கள் முப்படைகளின் வீரமிக்க வீரர்கள் என்றும் கூறியிருக்கிறார். மத்திய வங்கி குண்டு, திகிவளையில் குண்டு, யாலங்கா குண்டுவெடிப்பு மற்றும் கொழும்பு மீது விமானங்கள் மூலம் குண்டுவீச்சு. அந்த நேரத்தில் ஒவ்வொரு வாரமும் கிராமங்களுக்கு வீரர்களின் உடல்கள் அடங்கிய சீல் வைக்கப்பட்ட சவப்பட்டிகள் எத்தனை வந்தன என்பதை ராஜபக்ஷ ஊடகமுடன் நினைவு கூர்ந்தார் என்று இவ்வாறு தமிழன் பத்திரிகை கூறுகிறது. மேலும் முன்னாள் இந்திய தலைவர் ராஜீவ்காந்தி மற்றும் முன்னாள் ஜனாதிபதி ரணசிங்க பிரேமதாச அரசியல்வாதிகள் உட்பட ஆயிரக்கணக்கான அப்பாவி பொதுமக்கள் கொல்லப்படுவதை தடுத்தே தனது அரசாங்கம் தான் என்றும் மஹிந்த ராஜபக்ஷ சுட்டிக்காட்டியிருக்கிறார். நாட்டின் மிகவும் அச்சுறுத்தலை எதிர்கொண்ட அரசுத் தலைவர்கள் உத்தியோகபூர்வ இல்லம் மற்றும் பாதுகாப்பை இழந்ததற்கு பொதுமக்களின் எதிர்வினையை வரவிருக்கும் தேர்தல்களில் அரசாங்கம் அறிய முடியும் என்றும் கூறியுள்ள மஹிந்த ராஜபக்ஷ பாதுகாப்பு அல்லது உத்தியோகபூர்வ இல்லம் குறித்து ஒருபோதும் புகார் செய்ய மாட்டேன் என்றும் அவரால் கூறப்பட்டிருக்கிறது. இதனிடம் இன்னும் ஒரு தகவலையும் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. குறிப்பாக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவருடைய செல்வாக்கு அதிகரித்து வருவதாக ஒரு செய்தினை தினக்குரல் பத்திரிகை இவ்வாறு கொண்டு வருகிறது. அதாவது மஹிந்தவின் ஆதரவு அதிகரித்து வருகிறது, பிரிந்த கட்சிகள் இணைய முயற்சி என்பதாக இது செய்தினை காணலாம். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ மீதான ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தலைமையிலான அரசாங்கம் முன்வைத்த விமர்சனங்களால் கடந்த காலத்தின் போது பொதுஜன பெரமுனவிலிருந்து பிரிந்திருந்த சிறு கட்சிகளின் தலைவர்கள் சிறிது காலத்துக்கு பிறகு மஹிந்தவுக்கு ஆதரவாக நிற்க முன்வந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதில் விமல் யுரன்ச, உதய கம்மன்பில் ஆகியோரும் உள்ளடங்குகிறார்கள் என்பது இங்கே நாங்கள் அவதானிக்கத்தக்க தகவலாகவும் அமைய பெற்றிருக்கிறது. எனவே இது தொடர்பில் வெளியாக இருக்கிற மேலதிக தகவல்களை நாங்கள் அவதானிக்கும் போது மஹிந்தவினுடைய ஆதரவு அதிகரித்து வருகிறது என்று சுட்டிக்காட்டப்படுகிறது. எனவே போரை முடிவுக்கு கொண்டு வந்த தளபதியை இவ்வாறு நடத்துவது அரசியல் பழிவாங்கல் என்று விமல் நேரடியாக மஹிந்த ராஜபக்ஷவுக்கு ஆதரவாக கருத்து வெளிப்படுத்தி இருக்கிறார். உதய கம்மன் பிளவன் ஊடக சந்திப்பை நடத்தி மஹிந்தவை இவ்வாறு நடத்துவது முற்றிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது என கூறியிருக்கிறார். ரணில் விக்ரமசிங்கவின் சிலிண்டரை பிரித்துப்படுத்தும் பாராளுமன்றத்தில் இருக்கும் சாம்பர சம்பத் தசநாயக்கவும் இந்த விடயத்தில் தனது கருத்துக்களை பாராளுமன்றத்தில் வெளிப்படுத்தியிருக்கிறார். மேலும் மஹிந்தவை இவ்வாறு நடத்துவது பொருத்தமற்றது என்றும் மஹிந்த இருந்தால் அவருக்கு வீடு வழங்குவார்கள், வீடு வழங்குவர்கள் ஏராளம் என்றும் கூறியிருந்தார். மேலும் துப்தி திசாநாயக்க போன்ற ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி பிரதிகளும் மஹிந்த குறித்து தங்கள் கருத்துக்களை வெளியிட்டதால் ஜனாதிபதியின் உரை சில மணி நேரங்களுக்குள் அரசாங்கத்துக்கு பேரழிவாக மாறியது தெளிவாக தெரிவதாகவும் இவ்வாறு சுட்டிக்காட்டப்படுகிறது. அரசாங்கத்துக்கு எதிரான சமூகத்தின் அழுத்தத்தின் மத்தியில் பெலவத்தையில் உள்ள கட்சி தலைமையகத்தில் கிட்டத்தட்ட தினமும் இரவு வெகுநேரம் வரை சூடான விவாதங்கள் நடைபெற்றதாகவும் அதன் அடிப்படையிலேயே மஹிந்த மீதான தாக்குதல்கள் நடத்தப்பட்டதாக சில குழுக்கள் இப்போது சுட்டிக்காட்டுகின்றன. ஜனாதிபதியின் அறிக்கையினை தொடர்ந்து சமூகத்தின் பல்வேறு தரப்பினரும் அதற்கு எதிரான கருத்துக்களை தெரிவித்த நிலையில் நீண்ட காலத்துக்கு பிறகு ஜேவிபி பொதுச்செயலாளர் டில்வின் சில்வா ஜனாதிபதியை பாதுகாக்கும் நிலைப்பாட்டில் தனது கருத்துக்களை வெளிப்படுத்தியதன் மூலமும் இது மேலும் உறுதிப்படுத்தப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. பாராளுமன்றத்துக்கு வெளியே இருந்து ஜனாதிபதி நிலைப்பாட்டை டில்வின் சில்வா நியாயப்படுத்திய அதே வேளையில் பாராளுமன்றத்திற்குள் ஜனாதிபதியின் உரையை உறுதிப்படுத்தும் பொறுப்பை சபைத் தலைவர் பிமல் ரத்நாயக்கவும் அரசாங்க கட்சி தலைமை அமைப்பாளருமான நலிந்த ஜெயதிசவும் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அப்போது தனக்கு எதுவும் சொல்வதற்கு இல்லை என்றும் யாரும் எதுவும் சொல்வதற்காக காத்திருக்காமல் மஹிந்த வீட்டை விட்டு வெளியேற வேண்டும் என்றும் நலிந்த ஜெயதிச தெளிவாக கூறியிருந்தார். அதன்படி அரசாங்கத்தின் இந்த தாக்குதல் ஒரு அடிப்படை திட்டத்தின் ஒரு பகுதி எனவும் தினக்குரல் பத்திரிகையினுடைய இந்த செய்தியில் இவ்வாறு குறிப்பிடப்படுகிறது. இதனோடு இணைந்ததாக இன்னும் ஒரு தகவலை நாங்கள் பார்க்கலாம். ராஜபக்சகளின் குடும்ப கைதிகள் தொடரும், அடுத்து மஹிந்தவா நாமலா என்ற கேள்விக்குறியுடன் கூடிய செய்தியும் தரப்படுகிறது. ராஜபக்ஷ குடும்பத்தில் உள்ளவர்கள் மீதுள்ள குற்றச்சாட்டுகளை அடிப்படையாக கொண்டு அவர்களை கைது செய்வதற்கான திட்டத்தை அரசாங்கம் முன்னெடுத்துள்ளதாகவும் அதில் முதலாவதாக யோசித்த ராஜபக்ஷவை கைது செய்வதற்கான நடவடிக்கை கடந்த வாரம் முன்னெடுத்ததாகவும் இவ்வாறு தெரிவிக்கப்படுகிறது. எனவே ராஜபக்ஷக்கள் கைது செய்யப்படுகின்றதான செய்திகளில் மிக பிரதானமான தகவல் கடந்த வாரத்தில் பாராளுமன்ற உறுப்பினர்கள் மஹிந்த ராஜபக்ஷ கைது செய்வதற்கான திட்டமும் முன்னெடுக்கப்பட்டது என்னும் முக்கிய தொழிலதிபர் நிமல் பெரேரா மூலம் தேவையான அடித்தளம் அமைக்கப்பட்டது எனும் ஆஸ்திரேலியாவில் வசித்து வந்த கோடீஸ்வர தொழிலதிபர் நிமல் பெரேரா இலங்கைக்கு வந்து நாமலுக்கு எதிராக ஒரு அறிக்கையை வெளியிட தயாராகி வருவதாகவும் செய்திகள் வெளியாக இருந்தது. இது மஹிந்த ராஜபக்ஷ ஆட்சி காலத்தில் செய்யப்பட்ட பிரெஞ்சு ஏபஸ் ஒப்பந்த அடிப்படையாக கொண்டதெனவும் தெரிவிக்கப்படுகிறது. கடந்த வாரத்துக்குள் அந்த சம்பவத்துடன் மேலதிகமாக மற்றொரு உயர்மட்ட சம்பவத்தின் அடிப்படையில் நாமலுக்கு எதிராக மீண்டும் விசாரணை தொடங்க லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழு நடவடிக்கை எடுத்தது என்னும் இது கொழும்பின் புறக்கோட்டை பகுதியில் தொடங்கப்பட்டு பின்னர் நடத்தப்பட்டு கிறிஸ் திட்டத்தை அடிப்படையாக கொண்டது. இந்த விவகாரம் தொடர்பாக தற்போது நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு விசாரிக்கப்பட்டு வருகிறது. மேலும் கடந்த வாரம் இந்த பரிவர்த்தனையின் அடிப்படையில் லஞ்ச ஒழிப்பு விசாரணை ஆணைக்குழுவும் புதிய விசாரணையை தொடங்கியுள்ளதாக போலீசார் நீதிமன்றத்தில் அறிவித்திருக்கிறார்கள். அதன்படி கடந்த வாரம் நீதிமன்றத்தில் ஆஜரான நாமல் ராஜபக்ஷ நல்லாட்சி காலத்தில் இருந்ததைப் போலவே தற்போதைய அரசாங்கம் மீண்டும் ஒரு அரசியல் வெற்றியை தொடங்கியுள்ளது என்று ஊடகங்களுக்கு தெரிவித்திருந்தார்.
இதேவேளை மஹிந்தவின் குடும்பத்தைச் சேர்ந்த மற்றொரு ராஜபக்ஷ குடும்பத்தின் மகன் மீது பாதுகாப்பு படையினர் சிறப்பு விசாரணையை தொடங்கியிருக்கிறார்கள். அமெரிக்க குடியுரிமையும் பெற்றுள்ள இந்த ராஜபக்ஷ மகன் முந்தைய ராஜபக்ஷ அரசாங்கத்தின் போது பல பதவிகளை வைத்ததாகவும் கூறப்படுகிறது. அதன்படி பல சர்ச்சைக்குரிய பரிவர்த்தனைகளின் அடிப்படையிலும் அடுத்த சில நாட்களில் இந்த ராஜபக்ஷ மகனின் பெயரும் வெளிவர உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அதிகாரப்பூர்வமாக உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் ஏதும் இல்லை என்றாலும் கடந்த வாரம் பாதுகாப்பு படையினருக்கு வழங்கப்பட்ட விசேட அறிக்கையின் மூலம் இந்த ராஜபக்ஷ மகனின் பெயரும் குறிப்பிடப்பட்டுள்ளதாக தினக்குரல் பத்திரிகை இவ்வாறு செய்தி வெளியிட்டிருக்கிறது.